அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு 30 முக்கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு மாளிகைப்பாறை கருப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. முதல் உத்தரவு பாண்டிச்சேரி பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி பக்தவங்க பாண்டிச்சேரி இதை கொஞ்சம் பின்னதெளிவே பின்னதெளிவி இன்னும் கொஞ்சம் பாண்டிச்சேரி அவனுக்கு ஓகே கொஞ்சம் மேலே ஓகே ஓகே பாண்டிச்சேரி 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 இந்தாப்பா நீதிமன்றத்தில் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட வேண்டியிருக்கியா குறைய தரணும் போயிடும். உட்காருங்க, நிற்கக்கூடாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அமையுமா? கருப்பசாமி, எனக்கும் என் மனைவிக்கும் மனப்போராட்டம் நடந்து பிரிவான வாழ்க்கையை நாங்கள் பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு தெளிவு செய்வாயாக என்று கேட்டு வந்த மக்கள். நான் அவரை மட்டும் தானே கூப்பிட்டேன். உனக்கு அவளை பாசமா? கால் வந்துட்டு வரலாம். இரவும் பகலும் இரண்டானால் 3 தரம். இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ள ஒன்று போதாதே 2 மனம் வேண்டும். ஒரு புல் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு? ஒரு புல் சரக்கு எல்லா பிராண்டும் உனக்கு தெரியும். உண்மையா இல்லையாப்பா? எல்லா பிராண்டும் தெரியும். வருத்தப்படுத்தியா நான் சொல்கிறேன்னு? இப்போ குடியினால் உன்னுடைய இதயம் கெட்டுப்போச்சு, உன் நுரையீரலும் கெட்டுப்போச்சு, தெரியுமா? கால் வந்துட்டாங்க. கண்களின் தண்டனை காட்சி வழி. உன் மனைவியை வர சொல்லணுமாப்பா? அவள் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லுதாள, என்ன பண்ணுறது? என்னப்பா பண்ணுறது? வேண்டாம், நீ குடிக்க மாட்டோம்னு எனக்கு சத்தியம் தர முடியுமா? இன்னைக்கு தந்துட்டு சாயங்காலம் குடிச்சிருவியா, அதுக்கு என்ன பண்ணுறது? 30 நாள் இவனுக்கு அவகாசம். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வரணும். குடிக்க மாட்டோம்னு எனக்கு சத்தியம் கொடுக்கணும். அதுலேருந்து 28 நாளில் அவன் பொண்டாட்டியை நான் வர வச்சுருவேன். சரியா? கால் வந்துட்டுவாப்பா. இடி இடிச்சு மழை உடிஞ்சி எல்லாம் ஒன்றாச்சு. என்னைக்காவது போய் கூப்பிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அவள் வருவாள், வர வைக்கிறேன். பௌர்ணமிக்கு வர என்னை பார்க்கணும். இந்தா காப்பாற்றுறேன். கொடியை இன்னையிலேருந்து குறைச்சி காப்பாற்ற. கருப்பசாமி தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி. நீங்கள் பொம்பளை பிள்ளை இருக்கா? வாங்க. 3 தடவை காலில் வந்துட்டு வரலாம். எழில் மேவும் கும்பகோண கோயில் கண்டேன். கும்பகோணம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? காரைக்கால் போயிருக்கீங்களா? திருநள்ளாறு போயிருக்கீங்களா? திருக்கடையூர் போயிருக்கீங்களா?
சரி என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? இந்த பூவை கொஞ்சம் பாரு, முழு பூவாக இருக்கா சிதைந்து போன பூவாக இருக்கா? அதான் உன் பிள்ளையை பற்றி நான் கேட்டேன். வெளிப்பார்வையில் சீராக வாழ், உள்ளே வயிற்றுக்குள் கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு குறைபாடுகள் தோன்றும், அதுவும் ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் நடக்கும். வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும் அந்த பிள்ளைக்கு? 3 மாதங்கள் பொறுமையாக இருக்கணும். இது என்ன மாதம்டா இங்கிலீஷுக்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். 20ஆம் தேதிக்கு மேல் உனக்கு தொழில் அமையும். இருக்கிற தொழிலையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தந்துடுவேன். அடிஷனலாக வருமானத்துக்குரிய வழியும் பண்ணி தருவேன். அடுத்த பிள்ளைக்கு என்னடா பேர் வைக்க போகிற? பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிய? கருப்புசாமி பேரே வைக்கலாமே. அக்கடி கருப்புசாமினா வைக்க முடியும், கற்பகவல்லின்னு பேர் வைக்க வேண்டியதானடா. பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆணும் பெண்ணும் நான் உத்தரவு வந்திருக்கேன். ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்குன்னு சொன்னால் மீண்டும் இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பமான நிலைகள் தோன்றியிருக்கும். ஆனால் இப்பவும் வருத்தப்படாத, 2மே பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நீ என்னடா செய்வ? கால் வந்துட்டுவான். கவலைப்படக்கூடாது. நல்ல பிள்ளையாக பிறக்க வச்சு ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவளை பதவியில் உட்கார வைப்பேன். இப்போ கொஞ்சம் பணங்கள், கடன்கள், மனக்குழப்பங்கள் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் இடம் சொந்தமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் சரியாக்கி தந்தால் போதுங்களா? வாடகை கை நிறைய கிடைக்கும். இந்தா தொழில் அமையும், வெற்றி கிடைக்கும். இருக்கிற புண்ணியம் கிடைக்காது, வயிறு நிறைய சாப்பிடுங்க. கர்ப்பசாமிக்கு கால் நோட்டு வரலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் என்னப்பா வேணும்? சின்ன பிள்ளைக்கு கண்ணை முடுங்கம்மா. 1 2 3. உன் பிள்ளைய போய் நான் பார்த்தேன். அபூர்வமான சிந்தனை, மனநிலைகள் அப்செட் ஆனது மாதிரி ஒரு குழப்பம், இந்த சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ 6 மாதமாகவே கொஞ்சம் தெளிவில்லாத நிலைகளும், சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளும், தொழிலுக்காக முயற்சி பண்ணினாலும் வெற்றியடைய முடியாத வேதனைகளும் நடக்கும். இருக்கா? கிரகங்கள் காரணம். பிள்ளையை நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன். சரியாக 47 நாட்கள் பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஜெயமாயிடும். வேறு என்ன செய்யணும்? வைக்கிறேன். பாண்டிச்சேரியில் சரக்கெல்லாம் குறைஞ்ச விலை. என்ன சிரிக்காதங்க. எங்கள் அண்ணன் ரங்கசாமிகிட்ட சொல்லி, அண்ணே படிக்கிற பையங்க குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுங்கண்ணே, இளைஞர்கள்லாம் வம்பா போகிறாங்கன்னு சொல்லி தயார் பண்ணியது ரங்கசாமி. யார்? பாண்டிச்சேரி முதல்வர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன ஒரு பெரிய தர்மமான ஒரு சட்டத்தை அவரை விட்டு போட சொல்லுவோம். உன் பையனை வேலைக்கு அனுப்புதேன், நட்புலேருந்து வெளியாக்கித்தானே. இந்தாப்பா வெற்றி. உன் பையன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பழகுதான். கரெக்ட், போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆம்பளை. கோயம்புத்தூர் பத்திரம். கோயம்புத்தூர் பின்ன பொம்பளை பிள்ளைகிட்ட பழகாமல் ஆம்பளைட்டியாக பழகுவான். தான் பெற்ற மகள் வாழ்க்கையை பற்றி கேட்டிருந்தது யாரு? பொம்பளை பிள்ளை இருக்காயா? மகள் திங்க். கால் வந்துட்டு வரலாம். காற்றுல பூ வச்சாச்சு. மகளுக்கு என்னப்பா செய்யணும்? ஆமாம், கொண்டா.
நான் இப்போ 2 காத்துலையும் பூ வச்சு நீ பார்க்கல, என்ன பண்ணுறது? அவள் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆளும் நல்ல ஆள் தான். கல்யாணம் முடிச்சுருவோமா? நம்ம அமைதே முடிச்சு விட்ருவோமா? சரி, கொஞ்சம் கண்ணை முடிக்கானே. இது என்ன ரேத்தங்காட்டு மாதிரி இருக்கிறேன். உன் பிள்ளை மனத்தை பார்த்தேன். இது யார்? ரத்தினமூர்த்தி யார்? கிருஷ்ணபிரகாஷ் யார்? அவள் பார்த்த ஒரு மாப்பிள்ளைகிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு பொய் இருக்குது. அது அவளுக்கும் அவனுக்கும் தெரியும். ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவள் கல்யாணம் முடிக்கா. அவளுக்கு 2 பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான், நல்லா இருப்பாங்க. அந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சுருவோம். இந்த அப்படி கால் வந்துட்டு வா. பூ எடுத்துடலாமாப்பா? சரி, ஓகே, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு நமக்கு தேவை நம்ம பிள்ளை நல்லா வாழணும், அவ்வளோதானையா? இந்தா கை நிறைய பணம் தந்திருக்கேன். கல்யாணத்தை ஆவணியில் முடித்து ஆனந்தத்தோடு என்னையை பார்க்கவா. வெற்றி உண்டு மகனே. பத்திரிக்கை கருப்பசாமிக்கு வரணும். அப்புறம் கருப்பசாமி, எங்கள் பணமும் நஷ்டமாகி நாங்களும் கடன் பட்டிருக்கோமே அப்படின்னு ஒருத்தர் கேட்காங்க. வாங்க, எங்கே நஷ்டப்பட்டீங்க? உட்காரக்கூடாது. எங்கே நஷ்டப்பட்டீங்க? காலில் விட்டு வாங்க. கெட்டிக்காரத்தனம் பண்ணியிருக்காங்களே, அவங்கள மாதிரி யார் இருக்கா உலகத்தில்? இப்போ ஏய், நல்ல காலில் விடல. எங்கே போய் சுட்டு எழுத போய் விடல. நீ உள்ளத்தை சாமிட்ட கொடு. வரலாம், இப்போ வரலாம். ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். போகிற வழியில் இடது பக்கம் சாலையில் ஒரு அம்பாள் ஆலயம் இருக்குது. இருக்காமா? கருப்பராயன் எங்கே இருக்கார்? வழியிலே இருக்கார். முதல் படியில் அவர் தான் உட்காந்துருக்கார். நிறைய பேர் சூடத்தை பொருத்தி வைக்கிறாங்களே, கும்பிட்றாங்களே. கால் வந்துட்டு வா. அப்படியா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வாமா, உன் வீட்டு வாசலுக்கு முருகப்பெருமானுடைய வேல் வருதே. வீட்டில் முருகன் வச்சுருக்கியா? அந்த வேலை வைக்கணும்னு சொல்லி அந்த வேலை அங்கேயே வச்சிட்டேன், வாசல்லே வச்சுட்டேன். தப்பே உள்ள. சரி, போ, கால் வந்துட்டு வா. வா, அதான் வெற்றி வேல். அவன் வீட்டு வாசலை பார்த்தேன். அப்படி ஒரு படமாக டைல்ஸ்லேயும் வேல் இருக்கு. என்னடாது? குண்டையிட குடிப்போம் வை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பணத்தை கொடுமா, உனக்கு நான் ரெட்டித்த முறையில் பணம் தாரேன் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி, நீ கொடுத்ததும் போதாதுன்னு கடன் வாங்கியும் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருப்போம். உண்மையா? இப்போ கொடுத்த பணம் திரும்பி வரணுமா? வேறு என்ன வேணும்? அந்த பிள்ளைக்கு வேறு வாழ்க்கை தான் அமையுமே தவிர இதே வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? அப்படியா? போய் பார்த்தேன். பிள்ளை பேர் என்ன பேர்? கண்ண முடி. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. வரலாம். உன் மருமகன் புத்தி சரியில்லை. புரியுதா? புரியுதா புரியலையா? வேளாங்கண்ணி மாதாவுக்கு எதுவும் வேண்டுதல் உண்டா? என்னைக்கு போகிற? உன் பிள்ளைய நல்லாக்கி தந்துருந்தேன், சேர்த்து தாரேன். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லுதேன், கேட்டுக்கா. என்ன, வருத்தப்படக்கூடாது. கல்யாணம் முடித்து கணவனை இழந்த ஒரு பெண்ணோடு உன் மருமகனுக்கு ஒரு பழக்கம். அதனால் உன் பிள்ளைய இப்போ என்ன செஞ்சுருக்கான்? உதாசீனப்படுத்தியிருக்கான். அங்கேருந்து அப்படி மாற்றி கொண்டு வந்து செட் பண்ணி தாரேன், கவலைப்படாத. இந்த பணமும் கிடச்சாச்சு, உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. வயிறார சாப்பிட்டுப்போம். கர்மசாமிக்கு
சாமி, நான் நடத்துகிற தொழில் நஷ்டமாகவே ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன தொழில் இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. திருஷ்டி விநாயகர் கடையில் போட்டிருக்கீங்களா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. படித்து பார்த்தேன். திருஷ்டி விநாயகர். தொழில் ஒரு பக்கம் நஷ்டமாக ஓடுதுங்கிறது உண்மைதான். இன்னொரு இடத்துல கடை பார்க்கணும்னு நினச்சிங்களா? அது என்னாச்சு? இங்கே இந்த வருமானத்தை வச்சு அதை ஓட்ட முடியாது. என்ன வீட்டுக்காரரை பற்றி என்ன கவலையாம்? நல்ல மனுஷன் தானே. இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தா உன் வீட்டுக்கு எப்படி தருவார்? கால் வந்துட்டுவான். இன்னொரு வீட்டுக்குனா தப்பான வீட்டுக்கு இல்லை. நான் அதையும் நீ புரிஞ்சுக்கணும். உடனே நீ தவறாக சிந்திச்சிடக்கூடாது. பொம்பளைகளுக்கு லேசானா போதுமையா? என்ன அது பிரச்சனை ஆயிரும். தப்பு இல்லாது. பக்கத்தில் வா. 6 மாதமாகவே உனக்கும் அவருக்கும் வாக்குவாதமும் போராட்டமும் நடக்கும். இந்த வண்டி ஓடுமா ஓடாதா, எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஓயாமல் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க. இடையில ஒரு கயிறு கட்டியிருந்தியாலாம், என்னாச்சு? அவுத்து போட்டியா? கட்டுற. என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க இடையில? அந்த அக்ரிமெண்ட் போட்டது எங்கே வச்சிருக்கிறேன்? ஃப்ரெண்டு எங்கே இருக்காக? வாங்க ஃப்ரெண்டு வாங்க. என்ன அக்ரிமெண்ட் அது? நீங்கள் அதை செய்யலாம். அதை உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன். இப்போ என்னாச்சு? நான் விற்று தரேன். நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்க. இந்த அப்படி சந்தோஷமாரு. உன் தொழிலை நல்லாக்கி தரேன். கஷ்டத்தை தீர்க்கிறேன். 6 முறை என்னைய பாரு. முக்கியம். நிமிந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை 2 தரம் வா. உனக்கு என்ன வேணும்? இந்தா தொழில் பண்ணுறது ஐப்பசி மாதம். முதல்ல இடத்த விற்று பணத்தை கொண்டு வா. ஓ நல்லா இருக்கு. 28 நாளில் அட்வான்ஸ் வாங்கி தரேன். போங்க. பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு சாமி தான் உத்தரவு இல்லையே. அடுத்து பேசும்போது இப்போ என்ன? முதல்ல பணத்தை கையில் கொண்டுருவாப்புல. போங்க. சாப்பிடாமல் போயிட்டேன்னா காரியம் நடக்காது. வயிறு சாப்பிட்டு போனால் தான் நடக்கும். பார்த்துக்கோங்க. கருப்பசாமிக்கு பையன் திருமணத்தை பற்றி காட்டுனது யாருப்பா? இல்லையே தம்பி, உனக்கு கல்யாணம் வேணுமா? எத்தனாவது கல்யாணம்? கெட்டிக்கார பேரில் இருக்கீட. யாரெல்லாம் வந்திய? அண்ணாச்சி, இது யார்? ஒரு ஆள் கால் வந்துட்டாங்க. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை. யாருக்கு காலில் பிரச்சனை? நடக்க முடியாமல் வீக்க வலி யாருக்கு? என்ன செய்யுது? இருந்துக்கிட்டு வலி எடுக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? சரி, அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கிடலாம். அதை கவலைப்படாதீங்க. நடக்க வச்சுருவோம். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன்ப்பா. என்னடா சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய சோசியத்தை தான் இங்கேயும் கொண்டு வராருன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஜாதகனை போய் பார்த்த உடனே அந்த ஜாதகத்தில் களத்திர ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அதனால் 1.5 வருஷமாகவே ஜாதகத்தின் மூலமாக எங்கே போய் பொருத்தம் பார்த்தாலும் எங்கே போய் பார்த்தாலும் இந்த பையன் அமைதியாக குடும்பம் நடத்தக்கூடியவனாக இருக்காது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு இதுவரை தடையாகவே நடக்கும். இருக்கா? ஆனால் சனி பகவானை பற்றி எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க. அவரை மாதிரி சமதர்ம கடவுள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சனி பகவான் என்ன கடவுள்? சமதர்ம கடவுள், நீதிக்கு தலைவன் அவன். உன் பிள்ளைகளுடைய பிறப்பு அம்சத்துப்படி
ஜாதகத்தில் பாவதோஷம் இருக்குது, ஜென்ம பாவம். அவைகளுக்கு மோட்ச பந்தனம் கொடுத்து ஐப்பசி மாதத்தில் நான் கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருக ஆட்டத்திலே. என்னப்பா பழனிமலைக்கு தைப்பூசத்துக்கு போவீங்களா? காவடி எடுப்பீங்களா? அதான பார்த்தேன். காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா. முருகா நீ மட்டும் 2 முண்டாட்டி வச்சுக்கிட்டியே, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க நீ உதவக்கூடாத? எவ்வளோ காலம் நான் காவடி முறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு குருசாமியாக இருக்கேன், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு உன் உள்ளத்துக்குள்ளே நொந்துக்கிடுறியான். அதான் காவடி பாட்டு பாடினேன். சரிதானா? கால் வந்துட்டு வரலாம். அப்போ நம்ம ஒரு பிடிச்சிருவோம் முருகனை. சேவடிகள் காண இங்கு ஓடி வருவார். இந்தாப்பா சஷ்டி கவசம் எந்த மாதத்தில் வரும்? ஐப்பசியில் வரும். அது எப்பொழுது வரும்? தேய்வரை முடிந்து வளர்வரையில் தோல்வி. அந்த வளர்வரை காலத்தில் கல்யாணத்தை நிர்ணயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். என்ன 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்தா காசு பணமும் பெருகும், காடு மலைகளும் கூடும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி யார் வருத்தப்பட்டது? ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுது சாமி. கோயம்புத்தூரில் யார்ப்பாது? வாமா. முருகா என்னம்மா செய்து உனக்கு? கால் வந்துட்டோமா? எல்லாரும் என்னைய யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க. இது பூரா உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியலைன்னு புதுமையாக உள்ளவங்க சிந்திச்சிருப்பாங்க. இங்கே வந்து நேராக பார்த்தோன்னே உண்மையை தான் யூடியூப்பில் போடுறாங்க, பொய்யா இல்லைன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? பொய் செய்தியை பரப்பக்கூடாது, அவதூறு வழக்குக்கு நம்ம ஆளாகக்கூடாது. உண்மை தானே? கண்ண முடியுமா? ஓம். காளியம்மன் கோயில் எங்கேயா இருக்காமா? எங்கே இருக்கு? இருக்காங்களா? பக்கத்தில் ஒரு பெரிய லாட்ஜ் இருக்கா? அதை தாண்டி போன நகைக்கடை வருத இருக்கா? காலில் வந்துட்டு வா. இருக்கட்டுப்பா, வரப்பா. உள்ள வரேன். என் காலடி மண்ணை எடுத்து யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. அதனால் அப்படியே முதுகில் இருந்து பாம்பு ஏறுறது மாதிரி சுர்ன்னு ஏறி தலையெல்லாம் சுற்றி சில சமயத்தில் கீழே விழுந்துருந்தேன். சில சமயத்தில் படுத்தா எந்திக்க முடியலை. நான் தானா அல்லது வேறு யாருமா அப்படின்னு எனக்கே குழப்பமாக இருக்குது. இதுக்கு என்னன்னு எனக்கு ஒரு முடிவு தெரியணும் கருப்பசாமின்னு நீ கேட்க வந்திருக்கியா? அதான உண்மை.